மதுரை தீர்த்தக்காட்டில் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஹரிகிருஷ்ணன். சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு மக்களை சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பிற்கான நோக்கம் என்ன? மக்கள் அமைச்சரிடம் எத்தகைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள்? மதுரை தீர்த்தக்காட்டில் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு நள்ளிரவில் மக்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்திருக்கிறார். இந்த வன்னியரசு அமைச்சராக பொறுப்பேற்றவுடன் மதுரை தீர்த்தக்காட்டில் நீண்டகால பிரச்சனைகளை நேரில் ஆய்வு செய்வதாகவும் அதற்கான மக்களிடம் குறைகளை கேட்க திட்டமிட்டிருப்பதாகவும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையிலே தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் ஆய்வு பணிகளுக்காக அவர் ஒரு நாள் பயணமாக வந்திருந்தார். இந்த நிலையில நேற்று மாலை 7 மணி அளவிலே திருநெல்வேலி பணிகள் முடிவுற்ற நிலையிலே அங்கிருந்து சாலை மார்க்கமாக நள்ளிரவு 11 மணிக்கு மதுரை தீர்த்தக்காட்டிற்கு வந்திருந்தார். ஆனால் மக்கள் அமைச்சரை சந்தித்து தங்களுடைய குறைகளை தெரிவிப்பதற்காக நீண்ட நேரமாக காத்திருந்து தங்களுடைய குறைகளை அவர்களிடம் தெரிவித்தனர். மதுரை வண்டியூர் தீர்த்தக்காடு பகுதியில் பட்டியலின மக்கள் வசித்து வரும் நிலையில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்ட வீடுகளுக்கு மின் இணைப்புகள் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. 50 ஆண்டுகளாக அங்கு அவர்களுக்கு நிலப்பட்டா வழங்கவில்லை. அதனால் அவர்களுக்கு அடிப்படை வசதிகளான கழிவறை, பாதாள சாக்கடை வசதிகள் மற்றும் குடிநீர், சாலை வசதிகள், மின்சார வசதிகள் செய்து கொடுக்கப்படாமல் இருந்தது. இந்த நிலையிலே தற்போது அவர்களுக்கு ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக மின் கம்பங்கள் நடப்பட்டு தற்போது வீடுகளுக்கு முதற்கட்டமாக 10 வீடுகளுக்கு மின்சாரம் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. படிப்படியாக அனைத்து வீடுகளுக்கும் மின்சாரம் வழங்குவதற்கு மின்வாரியத்துறை அலுவலர்கள் தற்போது தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் அமைச்சர் வன்னியரசு நள்ளிரவில் அப்போது மக்களை சந்தித்து குறைகளை கேட்டிருக்கிறார். பட்டா கோரி விண்ணப்பித்த தீர்த்தக்காடு மக்களுக்கு 30 நாட்களுக்குள் பட்டா வழங்க அதிகாரிகளுக்கு அமைச்சர் வன்னியரசு அறிவுறுத்தி இருக்கிறார். மேலும் மாவட்ட வருவாய் அலுவலர், மின்வாரியத்துறை அலுவலர்கள் மற்றும் வருவாய்த்துறை, மாநகராட்சி, ஆதிதிராவிட நலத்துறை கோட்டாட்சியர்கள் ஆகியோரை சந்தித்து அப்பகுதி மக்களின் குறைகளை குறித்தான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அறிவுறுத்தல் செய்திருக்கிறார். அமைச்சர் வன்னியரசு நெல்லையிலிருந்து இரவு 7 மணிக்கு புறப்பட்டு நள்ளிரவு ஒரு 11 மணிக்கு மேலாக இங்கு வந்து அந்த மக்களை சந்தித்து அவருடைய ஏறத்தாழ ஒரு 1.5 மணி நேரம் அவர்களுக்காக செலவிட்டு அவருடைய குறைகளை கேட்டறிந்தார். அதே நேரத்தில் அப்பகுதிகளிலே இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் இருக்கக்கூடிய சிரமங்களையும் கேட்டறிந்து அப்பகுதிகளை சுற்றி ஆய்வு செய்திருக்கிறார். அதே வேளையிலே இந்த தற்போது மின்சாரம் வழங்கும் பணி மற்றும் எந்த அளவில் இருக்கிறது, மேலும் சாலை வசதிகள் இதெல்லாம் என்னவெல்லாம் மக்களுக்கு தேவை இருக்கிறது என்கிற அந்த வசதிகளை கேட்டறிந்தார். அடிப்படை வசதிகள் தேவைப்படுவது குறித்து கேட்டறிந்தார். நியூஸ் 7 தமிழ் பொறுத்தளவிற்கு கடந்த காலகட்டத்தில் இந்த தீர்த்தக்காடு மக்களுக்கான அடிப்படை தேவைகள் என்னவாக இருக்கிறது, அவருடைய பிரச்சனைகள் என்னவாக இருக்கிறது என தொடர்ந்து செய்தி வெளியிட்டு வந்திருக்கிறோம். அந்த வகையிலே தற்போது மின்சாரத்துறையின் சார்பாக மின்சாரம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் மாநகராட்சி சார்பிலே அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை தொடர்ந்து வைக்கப்பட்டு வருகிறது. முக்கியமாக மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளிலே அந்த சாலைகள், தெருச்சாலைகள் அமைக்க வேண்டும். அதே நேரத்தில் குடிநீர் தொட்டி, மேல்நிலை தொட்டிகள் அமைத்து குடிநீர்கள் 24 மணி நேரம் வழங்க வேண்டும். அதே நேரத்தில் பாதாள சாக்கடை வசதி மற்றும் கழிவறை வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும். இதெல்லாம் ஏற்கனவே செய்வார்கள் என பட்டா வழங்கப்பட்டு இருக்கிற சில நபர்களுக்கு மட்டும் பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பட்டா வழங்கப்பட்ட நபர்கள் எப்படியும் நமக்கு அடிப்படை வசதிகள் வந்துவிடும் என்ற நோக்கில் தொடர்ந்து அங்க வீடுகள் எல்லாம் அவர்கள் செலவழித்து கட்டி இருக்கிறார்கள். மின்சாரம் வராமல் ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் இருட்டில் வாழ்ந்ததை தொடர்ந்து 50 ஆண்டுகளாக அடிப்படை வசதிகள் இல்லை என்பதை தொடர்ந்து பதிவு செய்து வந்தோம். அந்த வகையில் படிப்படியாக அவர்களுக்கான கோரிக்கை நிறைவேற்ற தொடங்கி இருக்கிறது. இந்த தருணத்தில் தான் அமைச்சர் வன்னியரசு நேரடியாக வந்து அங்கு மக்களுடைய தேவைகளை அவர் ஆய்வு செய்திருக்கிறார். ஆய்வு செய்து அதிகாரிகளுக்கு அதற்கான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். ஆகவே இந்த தீர்த்தக்காட்டில் 50 ஆண்டுகளாக அடிப்படை வசதி இல்லாமல் இருந்த நிலை மாற தொடங்கி இருக்கிறது. ஓரிரு ஆண்டுகளிலே முழுவதுமாக அடிப்படை வசதிகள் பூர்த்தி அடைந்த ஒரு பகுதியாக தீர்த்தக்காடு மாறுவதற்கு இந்த அரசும் அமைச்சர் வன்னியரசும் நடவடிக்கைகளை தொடங்கி இருக்கிறார்கள் என்று கூறலாம். கனகதரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.